வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல சில சூழ்நிலையில அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட வழிகள் மனசுக்குள்ள கடந்து தவிக்குங்க. யார்கிட்டயாவது சொல்லி அழுகணும்னு தோணும். ஸோ யாராவது கேட்ட மாட்டாங்களா, கொட்டி அழுது தீர்த்திடலாமா அப்படின்னு ஏகப்பட்ட மன உளைச்சல் மனசுக்குள்ள இருக்கும். அந்த நேரத்துல நீங்க பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, யாராவது ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல சின்னதா ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனைய, உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையையும் கொட்டி தீர்த்திடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ தயவு செஞ்சு அந்த முட்டாள்தனத்தை செஞ்சிடாதீங்க. இதை நான் ஏன் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வழிகளை மூடி மறைச்சி அடுத்தவங்க முன்னால சிரிச்சு பேசி பழகிடுங்களேன். ஸோ மனசுக்குள்ள இருக்கிற வழிகள் கூட கொஞ்ச நேரத்துல லேசாயிடும். அதுக்கப்புறமா அதை நாமளே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள வந்துடும். ஸோ அதை விட்டுட்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் நீங்கள் ஆறுதல் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆறுதல் அப்படிங்கிற பேரில் உங்கள் மனசை காயப்படுத்துறதுக்கு உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கான உண்மையான உறவுகள் சில நேரம் இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரலாம். ஸோ அதை நான் தப்பு சொல்ல விரும்பலைங்க. ஸோ நான் எல்லாரையுமே இந்த இடத்துல சொல்லலை. சில இடத்துல சில மனுஷங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற சில விஷயங்களை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்னும் கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சின்ன காயத்தை நோண்டி 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 பெருசு பண்ணி அதுக்கு மருந்து போட முடியாத அளவுக்கு பெரிய காயமா பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மனசு உடைஞ்சு போய் நிற்கிறது நீங்களாதாங்க இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோங்க. உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை நீங்களே மறைச்சி சிரிச்சு பழகிடுங்க. ஸோ ஒரு தடவை 2 தடவை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை மறைக்கிறது, அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ நான் அதை ஈஸின்லாம் சொல்ல வரல. ஆனாலும் சில நேரத்துல அதை நீங்க ஏத்துக்க பழகித்தான் ஆகணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே ஹேண்டில் பண்ற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா, நம்மளோட பிரச்சனைக்கு யாராவது சொல்யூஷன் சொல்லுவாங்களா அப்படின்னு அடுத்தவங்களையே தான் நம்ம மனசு தேடிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க பிரச்சனையை நீங்களே சரி பண்றதுக்கு பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஸோ இங்கே யார் மேலேயாவது நீங்கள் பாசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை நான் தப்பே சொல்லலைங்க. ஸோ ஆனால் பைத்தியம் மட்டும் ஆகிடாதீங்க. ஸோ எந்த ஒரு உறவு மேலேயும் ரொம்ப ஓவராக பைத்தியம் ஆயிட்டீங்க அப்படின்னா கடைசியில் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்பீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே தேவையே இல்லாமல் எல்லாரும் மேலேயும் பாசம் வச்சு கடைசியில் கலங்கி போய் நிற்காதீங்க. ஏன்னா இங்க முடிவே இல்லாத வாழ்க்கையே கிடையாதுங்க. ஸோ இந்த முடிவு இல்லைப்பா, இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் கிடையாதுங்க. எல்லாமே சில காலம்தான். ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்கிறதுக்காக அங்கேயே பிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. சில விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், சில உணவு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவே பிரச்சனையாயிடும். ஸோ அதே தான் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லா உறவுகளுமே அளவோடு இருக்கிற வரைக்கும் அது அழகாக இருக்குங்க. அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் உங்களோட நிம்மதியை கெடுத்துரும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணுற இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட எல்லார்கிட்டையும் அன்பாக பேசி பழகிறதுக்கு கற்றுக்கோங்க. ஸோ இதை நான் ஏன் இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அதிகாரத்தால் வாழ்ந்தவங்களை விட அதிகாரத்தால் வீழ்ந்தவங்க தான் அதிக பேருங்க. ஸோ அதிகார திமிரில் ஆணவத்தில் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது. நாம் சொல்கிறத தான் அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு ஓவராக ஆட்டம் போட்ட மனுஷங்க
நிறைய பேர் வீழ்ந்ததை நம்ம கண்ணு முன்னால் பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட பணம் இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையுமே சிரித்து சந்தோஷமாக பேசுறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இல்லாதவங்களெல்லாம் பார்த்தா ஏளனமாக சில பேர் நினைக்கிறது. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், வாழ்க்கையில் உயரமாக போயிட்டுருக்கிறப்போ நாம் அடுத்தவங்களை பார்த்துட்டு ஏளனமாக சிரிச்சுட்டு நக்கல் அடித்து மேலே ஏறிடுவோம். ஸோ கடைசியில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சறுக்கி மறுபடியும் கீழே வர சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை பார்த்துட்டு மேலே வந்தோமோ மறுபடியும் அவங்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அட் த சேம் டைம் யாரையுமே ரொம்ப துட்சமாக நினச்சிடாதீங்க. இவங்கெல்லாம் என்னப்பா பெருசாக சாதிச்சிட போகிறாங்க, இவங்களாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்ச சில பேர் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க. ஸோ யாரையுமே வெத்து காகிதம்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ ஒரு நாள் அது பட்டமாக உயர பறக்கும், அது நம்ம அண்ணாந்து பார்த்துட்ருப்போம். ஸோ யாரையுமே ரொம்ப தூசு மாதிரி நினைக்காதீங்க. இவெல்லாம் சும்மா ஒரு தூசு மாதிரி, இவெல்லாம் என் கால் தூசுக்கு ஆக மாட்டான் அப்படின்னு யாரையுமே நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணு முன்னாலேயே அவங்க படும்போது நம்ம கண்ணை உறுத்தும். அடடா, இவங்கள போய் நம்ம தூசுன்னு நினச்சிட்டோமே, இவங்கள போய் வெத்துக்காகுதுன்னு நினச்சிட்டோமே அப்படின்னு. ஸோ நம்மளுக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையும் நினைக்காதீங்க. யாருமே சாதாரண மனுஷங்க கிடையவே கிடையாதுங்க. எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான முயற்சிகளை அவங்க லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஸோ அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நாம் இருக்கிற அதிகாரத்தில் அடுத்தவங்களை ஏளனம் படுத்துறது. நாம் அப்படின்னா உங்களை நான் சேர்த்தே சொல்லலைங்க, சில பேரை சொல்கிறேன். ஸோ சில பேர் இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய சொந்தங்கள் இந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதோடைய விளைவுகள் ரொம்ப கடுமையாக ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதையும் அனுபவிக்க வேண்டியது நாம தான், புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே ஆளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் வேஷம் போடுறாங்க அப்படின்னு சில பேரை உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாங்க. சரி என்னடா இவன் நேரத்துக்கு தகுந்த நடிப்பு நடிக்கிறான், இவெல்லாம் சுத்தமாக இவன் இப்படி இருக்கானே, இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு அவங்க வேஷம் போடுற அந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு எல்லாருக்கும் தகுந்த மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சிடாதீங்க. கடைசியில் அந்த வேஷத்தை கலைக்கவே முடியாது. அவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிக்கணும்னு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி உங்களோட கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு நடிப்பு வாழ்க்கையை தயவு செஞ்சு உருவாக்கிக்காதீங்க. கடைசியில் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இருக்கிற மாதிரியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்காகவும் அரிதாரம் பூசாதீங்க. அரிதாரம் அப்படின்னா முகத்தில் போடுற பவுடர் கிடையாதுங்க. சிரிச்சு பேசி அடுத்தவங்களுக்கு முன்னால் நடிக்கிற அந்த வேஷம், அந்த வேஷத்தை தயவு செஞ்சு போடாதீங்க. அது கடைசியில் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் யாரையுமே காரணமே இல்லாமல் சந்திக்கிறதுக்கு இந்த கடவுள் அனுமதிக்கிறதே கிடையாதுங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம், சி இவன் போய் என் வாழ்க்கையில் வந்து என் லைஃப்பை சில நாள் நம்மளை ஸ்பாயில் பண்ணிட்டான், சே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுப்பா, இவங்க வந்து இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சில மனுஷங்களை நினச்சி நம்ம நொந்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ணாதீங்க. யாரை நினச்சி நொந்துக்காதீங்க. கடவுள் எல்லாரையும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் மீட் பண்ண வைக்கிறாரு. ஸோ அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணதுனால உங்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கஷ்டங்கள் வரலை அப்படின்னா இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறதுக்கான தைரியமே எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சில விஷயங்களை பார்த்து உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. சில பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஸோ ரொம்ப கொடுமையான மனுஷங்கள் சந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, யாரையும் காரணம் இல்லாமல் கடவுள் சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே அருந்து போன செருப்புக்கு கூட சில நாள் நம்ம வீட்டில் ஓரமாக கொஞ்சம் இடம் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம விட்டு வச்சிருப்போம் அருந்து போன செருப்புக்கு கூட. ஆனால் இறந்து போகிற மனுஷனுக்கு அந்த இடமே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு மேலே தன்னோட சொந்த வீட்டிலையே இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ ஏன்னா அந்த பொணம் நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இறந்து போயிட்டா எல்லாருமே பணம் தானே, ஸோ பணம் நாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணி புண்ணியதானம் பண்ணி அதையெல்லாம் ஓகே தான். ஆனாலும் மனுஷனோட வாழ்க்கை இதுதாங்க. ஸோ அருந்து போட செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு கிடைக்கிறது கிடையாதுங்க சில நேரத்துல. ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப குறுகியதுங்க. அந்த குறுகிய காலத்துல எல்லாரோடையும் சந்தோஷமா வாழ்றதுக்கு பழகிக்கோங்க. அதை விட்டுட்டு வெறுப்பை காட்டிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. என்னைக்குமே யாரு எதை கொண்டு உங்களை காயப்படுத்தினாலும் சரிங்க, நீங்க மட்டும் யாரையும் வன்முறையை வச்சு காயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் தாங்க, வன்முறை இல்லாத ஒருத்தவங்களை காயப்படுத்துற ஒரே ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் மட்டும்தாங்க. அமைதியா இருந்து பாருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, ஏது பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் காட்டுங்க, ஒரு நடுக்கம் காட்டும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யாரையும் அவங்க உங்களை காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் பதிலுக்கு அவங்கள வன்முறையை கையில் எடுத்து வார்த்தையை சொல்லி கொட்டி அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, வாயை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாவே வாழ்க்கையில பிரச்சனைய, முக்கால்வாசி பிரச்சனைய நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ என்னோட அனுபவ ரீதியான சில உண்மைகளை இந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்றேனே, சில இடத்துல நானே வாயை கண்ட்ரோல் பண்ணாம லொடலொடலொடலொடன்னு பேசிடுவேன். பட்டதை மனசுல பட்ட உடனே பேசிடுவேன். பட்ட உடனே பேசுறது கூட தப்பு கிடையாதுங்க. ஆனா மனசுக்கு பட்ட மாதிரியெல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய தப்புங்க. மனசுல பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக படன்னு சில வார்த்தைகளை சொல்லி ரொம்ப ஹார்ஷா பேசுறதுனால நிறைய பேரு அதை எடுத்துக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. இங்க வா அப்படிங்கிறதுக்கும் இங்க வா அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, மௌனமா இருங்க. சில நேரத்துல என்னை சார்ந்த என்னோட ரிலேஷனே நிறைய தடவை சொல்லுவாங்க, நீலாம் வீடியோ பேசுற, வீடியோலயே கூட சொல்லுவ அமைதியா இரு, மௌனமா இருன்னு சொல்லுவ, ஆனா நீயே இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில நேரத்துல நானே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆகி வார்த்தைகளை விட்டுடுவேன். அந்த வார்த்தையால நிறைய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா சொல்றேங்க, அனுபவ ரீதியா சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க. சைலண்டா இருங்க. ஸோ அமைதியா இருங்க, பொறுமையா கேளுங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்த உடனே வார்த்தைகளை கொட்டி தீர்த்துடாதீங்க. ஸோ வரட்டும், என்ன ஏதுன்னு கேளுங்க பொறுமையா. சில விஷயங்கள் தவறாவே இருந்தாலும் நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்குதுங்க. அவங்க தப்பாவே இருந்தாலும் தவற ஒத்துக்குவாங்க நம்ம கேட்குற விதத்துல. ஆனா நம்ம ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆமா அப்படித்தான், அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு மாறிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்னைக்குமே உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வழிகளை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ பழகுங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், எல்லார்கிட்டையும் எல்லாரையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி ஹார்ஷா எல்லா டைம்லையும் எல்லார்கிட்டையும் பேசாதீங்க. அதுவும் பெரிய பிரச்சனை தாங்க. உண்மையான உறவுகளை எதுக்காகவும் தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் சில நேரம் நமக்கு சில விஷயங்கள் யோசிக்க தோணும், புரிஞ்சுக்க தோணும். கையில இருக்கும் போதே நம்ம பத்திரமா பார்த்துருக்கலாமோ, நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நமக்கே தோணுங்க. சில விஷயங்களை, சில மனுஷங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்துடைய அருமையும் அந்த மனுஷங்களோட பெருமையும் நம்மளுக்கே அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ உண்மையான அன்பு பாசம் கிடைக்கிறதுனா இந்த காலத்துல பெரிய விஷயங்க. ஸோ ப்ளீஸ் சொல்ற, சின்ன சின்ன சில்லியான காரணத்துக்காக அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், கஷ்டமா இருக்கும். அவங்க பண்ற சில விஷயங்களை ஏத்துக்கிறதுக்கு மனசே வராது. ஸோ இவங்க இப்படி பண்ணவே மாட்டாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சில நேரம் தோணும். ஸோ பொறுமையா இருங்களேன். இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் சில மருந்து வச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமை மட்டும்தான். ஸோ உங்களோட மௌனம் மட்டும்தான். அமைதியா காத்துருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். நீங்க கத்தி கூச்சல் போட்டு ஆக்ரோஷமாகி டென்ஷன் ஆகுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது கிடையாதுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ப்ரெஷரும் தான் அதிகமாகும். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. சில நேரம் பொறுமையாயிருங்க. அந்த பொறுமையே உங்களுக்கான சில விஷயங்களை தன்னால கொண்டு வந்து கொடுத்துரும். ஆக்ரோஷப்பட்டு கத்தி கூப்பாடு போட்டு உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்க செய்கிற தப்பை மன்னிக்கிற சில குணத்தை நீங்க கத்துக்கோங்களேன். ஸோ ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே
அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நாம என்ன நம்மளோட வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம வந்துட்டோமா என்ன? யோசிச்சு பாருங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. நாம என்னமோ எல்லா நேரத்திலையும் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கிற மாதிரி சில பேர் பண்ற தவறுகளை ரொம்ப பட்டியல் போட்டு பெருசுபடுத்துறது. ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சில உறவுகள் நாம பண்ற அந்த டார்ச்சர்னால சில சின்ன தவறுகளை மன்னிக்காத போனதுனாலயே அவங்க பெரிய தவறுகள் செய்யறதுக்கு நாமளே வழிவகை பண்ணிவிட்ட மாதிரி. ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன தவறுகளை மன்னிச்சு பழகிக்கோங்க. பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழி வாங்குற எண்ணத்தினால ஒருத்தருக்கு நாம எதிரியா இருக்கிறத விட உங்க வாழ்க்கையில மன்னிக்கிற எண்ணத்தினால நல்ல மனுஷங்களா இருந்துட்டு போவோமே. யோசிச்சு பாருங்க. பழி வாங்கி என்னங்க பண்ண போறோம்? ஸோ எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி அதனால நமக்கும் மன உளைச்சலாகி இங்க ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லையா, அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. ஸோ எல்லாம் சரியாயிடும். நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை நிம்மதியா சிறப்பா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க. மறக்காம நீங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தனியா வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.